அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிற என்ன விஷயம்னு சொன்னால் 2027ஆம் ஆண்டு பெட்சிட ஃபர்ஸ்ட் டேர்ம் ரிவிஷனை வந்துக்கிட்டு பார்க்க போகிறோம். முதலாம் தவணைக்கான ஃபிசிக்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஒரு மீட்டல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் அதில் வந்திருக்கக்கூடிய எஃப்டபிள்யூசி பேப்பருக்கான 3 பேப்பரை முழுமையான ரிவிஷன் வந்துட்டு பார்ப்போம். முழுமையான ரிவிஷன்னா முழுமையாக 3 பேப்பர் முழுதாக என்ன செய்வேன் செஞ்சு காட்டுவேன். இது வந்துட்டு 2027ஆம் ஆண்டு தியரி கிளாஸ். 2027ஆம் ஆண்டு பெட்சில் என்ன செய்யுது தியரி கிளாஸ் தான் வந்துக்கிட்டு நம்ம பார்க்கோம். இப்போ அதாவது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் தியரி கிளாஸில் வந்துக்கிட்டு நான் ஆரம்பிக்க இருந்த என்னது பர்சனல் ஒர்க் காரணமாக என்ன செஞ்சு அது தள்ளி போணுச்சு. அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது தள்ளி போணுச்சு. அதுக்காண்டி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டு உங்களுக்கு நெருங்கிட்டு இருக்கிறீங்க காரணத்தால் இதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு டேர்முக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் முழுமையாக தரப்பட்டு அதோட பேப்பர் முழுமையாக செய்யப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 100% 100 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் ஒரு 90 மார்க்ஸுக்கு மேல் எடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வேன் நான் முழுமையாக பயிற்றுவிக்கப்பட்ட என்ன செய்வேன் நீங்கள் போவீங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், மற்றது என்ன செய்யலாம் சிம்பிளாக தூக்கிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டேர்மே சிம்பிளாக செய்யக்கூடியது. பெருசாக எஃப்டபிள்யூசியை பார்த்த உடனே பெருசாக படம் காட்டுற மாதிரி இருப்பாங்க கேள்வியெல்லாம். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை, சின்ன விளக்கங்கள் தெளிவாக விளங்கி எடுத்தாலுக்கு அது ஒரு பெரிய கேஸ் இல்லை. அதாவது ஆரம்பத்தில் ஓலவெல்ல இருந்து ஒரு அட்வான்ஸை பார்க்கக்கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் உங்களுக்கு என்ன செய்யும் வழங்கும். ஆனால் அதில் ஒரு கேஸ் இல்லை. நீங்கள் கடைசியாக அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிற இதே ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரை செய்ய போதும் லேசாக தயாரிக்கும். அப்போ என்ன ரெண்டும் ஒரே பேப்பர் அதே ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் அந்நேரம் செய்ய போகிறீங்க, ஆனால் லேசாக தயாரிக்கும். என்ன வித்தியாசம் சொன்னால் நீங்கள் அந்த டைமில் ஒரு நாலேஜபிளான அதாவது நீங்கள் அந்த டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவீங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சரியா. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த டைமில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் தரப்போகிறேன். இந்த டைமுக்குள்ளே குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்குள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் தந்தேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் ஒரு 3 பேப்பர் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களாக சுயமாக ஒரு பேப்பர் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும் ஒரு ஆற்றல் வரும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ரிவிஷன் மாதிரி கொண்டு போகிறேன். அப்போ தியரின்னு நடக்க போகுது. ஆரம்பத்தில் நான் ஒரு தியரியும் செய்யலையே. இது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரிவிஷன் முழு என்ன செய்யப்படுறேன் ஒரு முழுமையான ரிவிஷன் வந்துக்கிட்டு செய்யப்படுறேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கான உண்மையான அந்த தியரி கிளாஸ் இருக்குதானே, அதாவது கன்செப்டை நல்ல டீப்பாக விளங்கி ஒவ்வொரு பாடம் மிக தெளிவாக அதில் இப்போ ஒரு காவிகள் நடத்து அதில் ஒரு 30-40 கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்திலையும் மிக தெளிவாக நிறைய கேள்விகள் செய்து காட்டப்பட்டு பாஸ் பேப்பர் முழுமையாக முடிக்கப்பட்டு அதாவது 79ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரைக்குமான பாஸ் பேப்பர் முழுமையாக முடிக்கப்பட்டு உங்களுக்கு சிலபஸை ஃபுல்லாக முடிப்பேன். அது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அது வந்துக்கிட்டு தியரி கிளாஸில் என்ன செய்வேன் கொண்டு போவேன். தியரி கிளாஸில் முழுமையாக என்ன நடக்கும் அதை கொண்டு போவேன். அப்போ இதில் ரிவிஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த தியரி கிளாஸ் அதுக்கான நேரம் எனக்கு போதுமா இருக்கும். அந்த நேரம் நான் என்ன செய்வேன் அந்த நேரத்தை நான் சரியாக அலோகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளாஸை கொண்டு போகணுன்னு சொன்னால் அந்த தியரியை நான் முடிப்பேன். முழுதாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வேன் சிலபஸை முடிப்பேன். நீங்கள் பயப்படுத்தவில்லை. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் முழுதாக எப்படியும் சிலபஸை உங்களுக்கு ஆண்டி முடிச்சு தருவேன். நான் முழுதாக பேப்பரும் செய்து காட்டி சிலபஸும் தெளிவாக என்ன செய்வேன் முடிச்சு காட்டுவேன். இது வந்துக்கிட்டு டீட்டெயில்ஸான உங்களுக்கு ஒரு தியரி கிளாஸாக என்ன செய்வேன் நான் கொண்டு போவேன். இது வளமையான ஒரு தியரி கிளாஸ். இது அவசரமாக தொடங்கப்பட்டது காரணம் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்க போகுது. அதில் ஒரு நல்ல ஸ்கோர் ஒன்று அடுக்கணுன்றதுக்காண்டி தான் என்னது அவசரமாக இந்த ஒரு ஒர்க் அவுட்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா. அதுக்கு பிறகு இதை ஸ்டார்ட் பண்ணி இது வளமையாக போல் உங்களுக்கு போகும், கடும் ஃபாஸ்ட்டாக போகும், தெளிவாகவும் கொண்டு போவேன் சரியா. அப்போ நாம் என்ன செய்வோம் இதில் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரிவிஷனில் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இந்த ரிவிஷனில் பார்க்க போகிறது யூனிட் 1 முழுதாக என்ன செய்வோம் பார்ப்போம், ரிவிஷன் பார்ப்போம். ரெண்டாவது யூனிட் 2 எடுத்தீங்கன்னா யூனிட் 2ல முழுதாக பார்க்க மாட்டோம். 2.1 2.2 அடுத்தது 2.3 இதெல்லாம் தெரியும் நம்ம சப் அலகுகள். 2.4 2.5 உங்களுக்கு தெரியும். 2.5 வரைக்கும் அதாவது வேலை வலு சக்தி இது வரைக்கும் தான் உங்களுக்கு வருந்து சொல்லி தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம். இதில் 2.1ங்கிறது வந்துக்கிட்டு உங்களுக்கு இயக்கத்தியல் ஹரிக்க போகுது.
இயக்கத்தியலாக இருக்க போகுது. 2.2 பார்த்தீங்கன்னு சொன்னா விசை இயக்கமும் அதோட விசை திருப்பமும் இப்படின்னு சொல்லி வரக்கூடியது. அடுத்தது 2.3 பார்த்தீங்கன்னு சொன்னா சமநிலை இருக்கும். அடுத்தது 2.4 பார்த்தீங்கன்னு சொன்னா விசையும் இயக்கமும். அடுத்தது வேலை வலு சக்தி சொல்லி இருக்க போகுது. சாரி, இந்த இடத்துல விசை இயக்கம்ல விலையில் விசை. விலையில் விசையும் விசை திருப்பமும் இருக்க போகுது. அடுத்தது இதுல சமநிலை, அடுத்த இதெல்லாம் விசையும் இயக்கமும் இருக்கும். இதுல வேலை சக்தி வலு இவ்வளவு இருக்க போகும். அப்ப யூனிட் 1ம் யூனிட் 2ம் முழுமையாக என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுல பிராக்டிகல் சரி, இதுல கேள்விகள் எம்சிக்யூ சரி, ஸ்ட்ரக்சர் சரி, முழுமையா என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பட் 2.1 முதலாவது யூனிட்ல இருந்து 2.5 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தேவையான முழுமையா என்ன செய்வோம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதாவது ஃபுல்லா ரிவிஷன், உங்களுக்கு தேவையான அனைத்து தியரிகளும் என்ன செய்வேன் சொல்லி தியரி ஷோர்ட்டா தியரி சொல்லி ரிவிஷன் முடிச்சுட்டு என்ன செய்வேன், உங்களுக்கான டைரக்டா அடுத்ததாக போகிறது 2026 பேஜில 2026 பேஜில FWC பேப்பர்ல முழுமையான விளக்கம் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்ல. அடுத்தது 2025 பேஜில, அடுத்தது 2024 பேஜில், இப்படி 3 பேப்பர் செய்வேன். அதுக்கு பிறகு நீங்களே உங்களுக்கு வரக்கூடிய பேப்பரை நீங்க செய்யலாம். அப்ப இது ரெண்டும் என்ன செய்வேன் உங்களுக்கு செய்து காட்டுவேன். அப்ப தெளிவா விளையும் கொள்ளுங்க. இந்த யூனிட் 1 யூனிட் 2 வந்துட்டு தியரி ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணி விட்டுட்டு, ஷார்ட்டான்னு சொன்னா தியரி உங்களுக்கு முழுமையா வழங்கக்கூடிய வகையில இல்ல, எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி எடுக்கக்கூடிய வகையில என்ன தெளிவா வழங்கப்படுத்துவேன். சரியா? அதுக்கு பிறகு இந்த FWC. சரியா? இந்த ஷார்ட்டை வச்சே நீங்க FWC பேப்பர் செய்வீங்க, பயப்பட தேவை. இந்த ஷார்ட்டை வச்சே நீங்க செய்வீங்க, இந்த FWC பேப்பர் நீங்களே சுயமா செய்வீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு செலுத்தப்படும். சரியா? சரி, இப்ப நம்ம அடுத்தது யூனிட் 1க்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரிவிஷனை வந்துட்டு பார்ப்போம். ரிவிஷன் என்ன செய்வோம் பார்ப்போம். யூனிட் 1 எடுத்தீங்கன்னு சொன்னா அடிப்படை பௌதீகவியல். அடிப்படை பௌதீகவியல் எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாவது யூனிட் 1க்குள்ள அதை மூன்றாக வகைப்படுத்தலாம். என்னென்ன பாடம் அதுல படிக்க போறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுல என்னென்ன பாடம் படிக்கிறேன்னு சொன்னா அலகுகளும் பரிமாணங்களும் எல்லாம் பார்ப்போம். அதுல இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அளவியல். அதுல மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா கருவிகள். சரியா? எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெடிங் பார்ப்போம். அது வந்துகிட்டு உங்களுக்கு பிறகு வந்துட்டு கிராஃப் கேள்விகள் செய்ததுக்கு உங்களுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரா வந்துகிட்டு பார்க்க போறது இதுல உங்களுக்கு கிராஃப். சரியா? அப்ப இவ்வளவு வந்துகிட்டு யூனிட் 1க்குள்ள என்ன செய்வேன் கவர் பண்ணுவேன். அலகுகளும் பரிமாணங்களும் பார்ப்போம், அளவியல் பார்ப்போம், கருவிகள்.
இந்த எக்ஸ்ட்ராவா என்ன செய்வோம் கிராஃப் என்ன செய்வோம் அதுவும் வந்துக்கிட்டு இப்போ பார்க்க போகிறோம். சரி, இதில் முதலாவது வந்துட்டு பார்ப்போம் அலகுகளும் பரிமாணங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இது நீங்கள் ஆரம்பத்திலே முதல்ல தெளிவாக வந்துட்டு படிச்ச ஒரு விஷயம். அலகுகளும் பரிமாணங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா என்னது அதை தெளிவாக படிச்சிருப்பீங்க. சரி, அலகுகளும் பரிமாணங்கள் என்னது? சரி, இதுல வந்துகிட்டு அலகுகளும் பரிமாணங்கள்ங்கிற பாட்டை வந்துட்டு பார்ப்போம். முதலாவது அடிப்படை பௌதிகவியல்ல அலகுகளும் பரிமாணங்கள்ங்கிற பகுதி என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, அலகுகளும் பரிமாணங்களை பார்க்கறதுக்கு அதுக்கு முதல் நமக்கு பௌதிக கணியம் என்னன்னு தெரியும். என்னது பௌதிக கணியம்? பௌதிக கணியம் சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பௌதிக கணியம் பாத்தீங்கன்னு சொன்னா அளவிடக்கூடிய கணியங்கள் அனைத்தும் வந்துகிட்டு பௌதிக கணியம்னு சொல்லுவோம். அளவிடக்கூடிய ஒன்றை உதாரணத்துக்கு நீளம் இருந்துச்சுன்னு சொன்னா நீளத்தை உங்களால் என்ன செய்யலாம் மீட்டர் கோலையோ இல்லாட்டி ஒரு அடிமட்டத்தையோ பயன்படுத்தி உங்களால் அளக்கேமா இல்லையா? அது ஒரு பௌதிக கணியம். அதே மாதிரி ஒரு திணிவு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்யலாம் ஒரு தராசை வச்சு என்ன செய்யலாம் அளவிட செய்யலாம். அப்ப அளவிடக்கூடிய கணியங்கள் அனைத்தும் என்னது பௌதிக கணியங்கள். அந்த பௌதிக கணியங்களை இரண்டாக பிரிக்காங்க. ஒன்று என்னது அடிப்படை பௌதிக கணியம், அடிப்படை பௌதிக கணியம். அடுத்தது வழிவந்த பௌதிக கணியம், வழிவந்த பௌதிக கணியம். இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்துகிட்டு மொத்தமாக 7 விஷயங்கள் இருக்குது. அடிப்படை பௌதிக கணியங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல மொத்தமாக எத்தனை இருக்குது 7 விஷயங்கள் இருக்கு. அடிப்படை பௌதிக கணியத்துல 7 மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி எதுவுமே இல்லை. அடிப்படை பௌதிக கணியம் எடுத்தீங்கன்னு சொன்னா 7. அந்த 7ல இருந்து வாரதுதான் என்னது வழிவந்த பௌதிக கணியம். இந்த 7ல இருந்து உருவானதுதான் இந்த வழிவந்த பௌதிக கணியம் சொல்லி பார்ப்போம். சரி, அப்ப இந்த அடிப்படை பௌதிக கணியம் என்னென்ன, வழிவந்த பௌதிக கணியம் என்னென்ன அதை சொல்லி என்னது பார்ப்போம். அது என்னென்னு சொல்லி தெளிவா பார்ப்போம். பார்த்தோம்னா அடிப்படை பௌதிக கணியம் வந்துகிட்டு 7 இருக்குது, 7 மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்ப பௌதிக கணியத்தை ரெண்டா பிரிச்சுன்னா அடிப்படை பௌதிக கணியம் வழிவந்த பௌதிக கணியம். அடிப்படை பௌதிக கணியத்துல மொத்தமாக 7 விஷயங்கள் தான் இருக்குது. முதலாவது திணிவு, அடுத்தது ரெண்டாவது வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நீளம், மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீளம். அடுத்தது என்னது நேரம் டைம், மூன்றாவது நேரம் டைம். நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை, இதெல்லாம் அடிப்படை. ஐந்தாவது பாத்தீங்கன்னு சொன்னா மின்னோட்டம் கரண்ட். ஆறாவது பாத்தீங்கன்னு சொன்னா பதார்த்தத்தின் அளவு மோல்டு. சரி, அழைப்பீங்க பதார்த்தத்தின் அளவு என்னத்துல அழைப்பீங்க மோல். ஒவ்வொன்றுக்கு அழகுல பாத்தீங்கன்னு சொன்னா திணிவுக்கு வந்துக்கிட்டு கிலோகிராம்ல வந்துட்டு அழைப்பீங்க. திணிவு வந்துக்கிட்டு கிலோகிராம் கிராம் அப்படி அழைப்பீங்க. இதை வந்துக்கிட்டு எம்னு சொல்லி கேபிட்டல் எம். தெளிவாளி நண்டா இன்னும் கொஞ்சம் சரி இலகு வாரிக்கும் உங்களுக்கு. அடிப்படை பௌதிக கணியங்கள் மொத்தம் 7 இருக்கு, 4 இருக்கு. அதாவது இங்க இடங்கான சொல்லிட்டு இங்க எழுதிக்கும் பாருங்க. அப்ப திணிவு வந்துட்டு அளப்பம் என்னது அதுல குறியீடு, அதாவது அலகு வந்துட்டு இருந்தா கிலோகிராம் வரப்போகுது. அப்ப அதுல பரிமாணமாக இருக்க போது எம். பரிமாணங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பிறகு வந்துட்டு செல்லுவோம். சரியா? பரிமாணம் என்னென்று செல்லுவோம். இப்ப பாருங்க, இதுல திணிவு வந்துட்டு அளக்குற அலகு கிலோகிராம், அதுல பரிமாணம் கேபிட்டல் எம் செல்லுவோம் மாஸ். சரியா? அதே மாதிரி இதுல இது வந்துட்டு ரெண்டாவது நீளம். நீளத்தை என்னது மீட்டர்ல வந்துட்டு அளப்போம், அதுல பரிமாணம் எல் லென்த். நேரம் டி, அதாவது பரிமாணம் டி டைம். சரியா? வெப்பநிலை, அதாவது அலகு வந்துட்டு செகண்ட்ல அளப்போம். எஸ்ஐ அலகு வந்துட்டு செகண்ட்ல அளப்போம். வெப்பநிலை எஸ்ஐ அலகு கெல்வின்ல அளப்போம். பரிமாணம் டீட்டாவாக இருக்க போகுது. கரண்ட் வந்துகிட்டு பாத்தீங்கன்னா அளக்குற அலகு வந்துகிட்டு அம்பியர்ல இருக்க போது, பரிமாணம் ஐயாக இருக்க போகுது. பதார்த்தத்தின் அளவு அளக்குற அலகு வந்துகிட்டு மோல்ல இருக்க போது, பரிமாணம் எண்ணாக கேபிட்டல் எண்ணாக இருக்க போகுது. ஒளிச்செறிவு அளக்குற அலகு கெண்டலாக இருக்க போது, அதுல பரிமாணம் ஜே. சரியா? ஜூல்ல இருக்க போகுது. சரியா?
இப்ப அடுத்ததாக பார்க்க போறது நம்ம என்னது, இந்த வழிவந்த கணியம், வழிவந்த பௌதிக கணியம். இந்த வழிவந்த பௌதிக கணியம், அதாவது முதல் அடிப்படை கணியம் பௌதிக கணியம் என்ன சொன்னோம், அடிப்படை பௌதிக கணியம் சொன்னா எந்த ஒரு பௌதிக கணியத்தாலே அதை விவரிக்க இயலாது. இப்ப தீவுங்கிறத இன்னொரு பௌதிக கணியத்தால என்னால விவரிக்க இயலுமா, முடியாது. அதான் அடிப்படை பௌதிக கணியம். ஆனா வழிவந்த பௌதிக கணியங்கிறது இதுல இருந்து அடிப்படை பௌதிக கணியத்துல இருந்து இதுல 2-3 சேர்றதால, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பௌதிக கணியம் சேர்றதால பாருங்க என்னது இந்த வழிவந்த பௌதிக கணியம். அப்ப இதால என்ன செய்யலாம், விபரிக்க முடியும். வழிவந்த பௌதிக கணியத்தை என்ன செய்யலாம், அடிப்படை பௌதிக கணியத்தால் என்ன செய்யணும், விபரிக்க முடியும். அப்ப அடிப்படை கணியங்கள் இருந்து பெறப்பட்டது என்னது, இந்த வழிவந்த பௌதிக கணியமாக இருக்க போகுது, வழிவந்த பௌதிக கணியமாக இருக்க போகுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வழிவந்த பௌதிக கணியத்துக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வழிவந்த பௌதிக கணியம் பரப்பு, பரப்பு எப்படி வருது, நீளம் தர அகலம். அப்ப நீளம் L, அதுல பரிமாணம். அதே மாதிரி இதுல பரிமாணம் என்னது L, அகலம் என்னத்துல நடப்போம் நீளம். அப்ப L ஸ்கொயர்ங்கிறது என்னது, இந்த பரப்புட பரிமாணமாக இருக்க போகுது. அதே மாதிரி இதுல அலகு என்ன இருக்க போகுது, மீட்டர் தர மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்க போகுது. சரியா, வழிவந்த பௌதிக கணியம் அதாவது என்னது, 1 அல்லது 2 இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட பௌதிக கணியங்களால் பெறப்பட்டது இந்த வழிவந்த பௌதிக கணியம் அறிக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வேகம். அடுத்தது வேகம், இரண்டாவது பார்ப்போம். வேகம் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க போறோம் இல்ல, சில குறிப்பிட்டது பார்ப்போம். வேகம் வந்துகிட்டு எப்படி, சமன்பாடு என்ன, இடப்பெயர்ச்சிக்கு நேரம். இடப்பெயர்ச்சி என்னத்துல அளப்போம், மீட்டர். சரியா, நேரம் என்னத்துல அளப்போம், செகண்ட்ல. அப்ப அலகு என்னது, ms-1 வேகம். சரியா, இதுல பரிமாணம் பாத்தீங்க என்னன்னா, பரிமாணத்துக்கு இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்துட்டு போடுவோம். போட்டுட்டு பரிமாணம் இது என்னது, இடப்பெயர்ச்சி மீட்டர்ல இருந்தா அது என்னது, அதுல பரிமாணம் நீளத்துல பரிமாணம் L, நீளத்துல பரிமாணம் L. செகண்ட் என்னது, டைம்ல பரிமாணம் T. அப்ப பரிமாணம் LT-1. சரியா, பரிமாணம் அதாவது நீளத்துக்கு அடிப்படை உங்களுக்கு வேணும் தெரிஞ்சிருந்தா, சரி. நீளத்துக்கு என்னத்தை போடுவீங்க, L போடுவீங்க. நேரத்துக்கு T போடுவீங்க. அப்ப LT-1. சரியா, நீளம் வந்தாலே L தான், நேரம் வந்தாலே T தான், எந்த கதையும் இல்லை. அடுத்தது மூன்றாவது இன்னொன்று பார்ப்போம். மூன்றாவது அடர்த்தியை பார்ப்போம். இது நீங்க ஓலவெல்ல எல்லாம் படிச்ச விஷயங்கள். அடர்த்தியை பார்த்தீங்க என்னன்னா, திணிவின்கீழ் கனவளவு, திணிவின்கீழ் கனவளவு. அதுல அழகா பார்த்தீங்கன்னு சொன்னா திணிவுக்கு என்னது, கிலோகிராம். கனவளவுக்கு என்னது, மீட்டர் கியூப். அப்ப கிலோகிராம் மீட்டர் -3ங்கிறது என்னது, இந்த கியூப் மேலுக்கு போகக்குள்ள -3 மாறும். அதாவது நீங்க நேர் சுட்டி மறை சுட்டியை மாத்துறது படிச்சிருப்பீங்க. கீழுக்கு இருக்கிறது மேலுக்கு போனிச்சுன்னா -3. சரியா, மேலுக்கு இருக்கிறது கீழுக்கு போனிச்சுன்னா மேலுக்கு. இப்போ உதாரணத்துக்கு எஸ் ஸ்கொயர்டு இருக்குது, கீழே டி இருக்குதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த எஸ் கீழுக்கு போனீங்கன்னா s-2, எஸ் கீழுக்கு போனீங்கன்னா 1 s-2. சரியா, அப்ப நேர் சுட்டி மறை சுட்டியா மாறுறது இது. அதாவது இது மீட்டர் கியூப் மேலுக்கு போகல மைனஸாக மாறும். சரியா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஓலவெல்ல படிச்ச விஷயம். இப்ப இதுல பரிமாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, பரிமாணம் அடர்த்திட பரிமாணம், அடர்த்திங்கிற ரோங்கிற ஒரு குறியீடான குறிப்போம். பரிமாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வர போகுது, ரோட பரிமாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, திணிவுக்கு என்னதுல கேபிட்டல் M ஆன குறிப்போம். திணிவுக்கு கேபிட்டல் M. கனவளவுக்கும் மீட்டர் கியூப். மீட்டர் கியூப்னு சொன்னா மீட்டர் என்னது, மீட்டர் என்னதுல நீளம். நீளத்தை அளக்கிறதுக்கு என்ன பரிமாணம் யூஸ் பண்ணோம், L. அப்ப L கணம். கனவளவோட பரிமாணம் என்ன வரப்போகுது, L கணம். எப்படி L கணம் வருது, கனவளவு நீளம் தர அகலம் தர
உயரம் அது சேர்ந்து என்னது மீட்டர் கணம் வருது. அப்ப மீட்டர் எல்லாம் எல் 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 என்று சொல்லி எல்லால பெருக்கக்குள்ள அதாவது அலகு நீளம் வந்துட்டு நீளம் எல்லுங்கிற பரிமாணத்தால குறிப்போம். அப்ப எல் தர எல்லால பெருக்கக்குள்ள எல் கணம் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு பரிமாணம் என்ன வரும்? எல் எம்எல் மைனஸ் 3 சொல்லி வரப்போகுது. எம்எல் மைனஸ் 3. ml minus 3 சொல்லி வரப்போகுது. அடுத்தது இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு உதாரணம், நீங்க படிச்ச விஷயங்களை அப்படியே என்ன மீட்டிக்கிட்டு போற மாதிரி தான். நீங்க படிச்ச விஷயங்களை என்ன செய்யறேன்? மீட்டிக்கிட்டு போறேன். எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து பேசிக்ல இருந்து கொண்டு போறேன். படிக்காத ஆட்களுக்கு கூட தெளிவாக வழங்கும். இது இந்த முதலாவது நீங்க அறவே படிக்கலாட்டி கூட உங்களுக்கு என்னது தெளிவாக வழங்கும். ஏன்னா அவ்வளோ ஆழமாக ஒவ்வொன்று கொண்ட தெளிவை தான் வழங்கப்படுத்திட்டு போறேன். அடுத்தது நான் பார்க்க விசை. விசைக்கான சமன்பாடு நீங்க ஓ லெவல்ல படிச்ச சமன்பாடே சொல்லுவோம். விசை F சமன் MA. F சமன் MAங்கிற சமன்பாடு படிச்சிருக்கீங்க ஓ லெவல்ல, கிரேட் 10ல படிச்சது. சரியா? இப்ப Fக்கு இந்த இதுல அலகு பார்ப்போம். எம்ங்கிற என்ன? திணிவுக்கு என்னது? கிலோகிராம். ஆர்முடுகள் என்னது? ஆர்முடுகளை பார்ப்போம். ஆர்முடுகள் எப்படி வரும்? இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். என்னது? இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி என்னத்தால் அளப்போம்? மீட்டர்ல. இடப்பெயர்ச்சி என்னத்தால் அளப்போம்? மீட்டர்ல. நேரம் சாரி ஆர்முடுகள்ல வேகம் இல்லை, ஆர்முடுகள் வேக மாற்றத்தின் கீழ். சாரி இது வேகம் இல்லை, ஆர்முடுகள். அப்ப வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றம் என்னது? வேகம் என்னத்தால் அளப்போம்? அலகு ms minus 1. நேரம் செகண்ட். இந்த செகண்ட் மேலுக்கு போகக்குள்ள ms minus 2 ஆக மாற போகுது. சரி, இதுல பரிமாணத்தை பாத்தீங்கன்னா நீங்க நேரத்தை பார்த்திருக்கீங்க. இந்த வேகத்துக்கான பரிமாணம் என்னது? lt minus 1. எம்முக்கு எல் போட்டிருக்கேன், அதாவது நீளத்துக்கு என்னது? எல் போட்டிருக்கேன், நேரத்துக்கு டி போட்டிருக்கேன், டி மைனஸ் 1. இங்க செகண்டுக்கு டி. அப்ப இந்த டி மேலுக்கு போகக்குள்ள எல் டி மைனஸ், அதாவது இங்க இன்னொரு மைனஸ் 1 ஒன்று எக்ஸ்ட்ரா சேரும். ஏன்? கீழுக்கு மேலுக்கு போகக்குள்ள மறை சுட்டி மைனஸ் 1 ஒன்று கூட்டுப்பட போகுது. அப்ப மைனஸ் 2 ஆக மாறுது. மைனஸ் 2 ஆக என்ன செய்யுது? மாறுது. அப்ப எல்டி மைனஸ் 2ங்கிறது பரிமாணமாக இருக்க போகுது. ms மைனஸ் 2ங்கிறது அலகாக இருக்க போகுது. அப்ப இந்த அலகு என்னது? ms மைனஸ் 2. அப்ப கிலோகிராம் ms மைனஸ் 2ங்கிறது என்னது? இதுல அலகாக இருக்க போகுது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூட்டன் சொல்லுவோம். சரியா? அடுத்தது F உடைய பரிமாணத்தை பார்ப்போம். எம்முக்கு என்னது பரிமாணம்? திணிவுக்கு கேபிட்டல் எம். ஏக்கு என்ன பரிமாணம் எடுத்துருக்கோம்? எல்டி மைனஸ் 2. அப்ப பரிமாணம் என்ன அறிக்க போகுது? mlt மைனஸ் 2. இதான் இதுல பரிமாணமாக இருக்க போகுது. அடுத்தது இன்னொன்று பார்ப்போம். வேலையை பார்ப்போம். வேலைங்கிறது என்னது? சிம்பிளா நீங்க படிச்சது ஆரம்பத்துல ஓ லெவல்ல படிச்ச விஷயம் தான். என்னது? விசை திசையில அசைந்த தூரம். விசை தர அசைந்த தூரம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப விசைக்கு என்ன நீங்க அலகு பாத்தீங்க? இந்த இடத்துல கிலோகிராம் ms மைனஸ் 2 நீங்க கண்டுபிடிச்ச அலகு நிறைய. சரியா? அழக பார்ப்போம். தூரம் என்னது? தூரம் என்னத்துல அளப்போம்? மீட்டர்ல. அப்ப மீட்டரும் பெருக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. இதுல பரிமாணத்தை பார்ப்போம். பரிமாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வேலைக்கான பரிமாணம் ஒர்க்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னா W சமன் விசைக்கு என்னது பரிமாணம் கண்டுபிடிச்சீங்க? ml t மைனஸ் 2 தர நீளம் என்னதுல பரிமாணம்? நீளத்துல பரிமாணம் அடிப்படை பகுதிய கணியத்துல பார்த்தோம். பரிமாணம் என்ன? நீளத்துக்கு எல் கொடுப்போம். எல்லுங்கிற லெட்டரால கொடுப்போம். அப்ப எல்லால பெருக்கினீங்கன்னு சொன்னா ml ஸ்கொயர் t மைனஸ் 2 சொல்லி வரப்போகுது. எல்லும் பெருக்கப்படாத எல் ஸ்கொயர்னு சொல்லி வரப்போகுது. அப்ப எவ்வளவு சிம்பிளா இருக்குது பரிமாணம் காண்றது. எல்லாருக்கும் சிம்பிள். என்ன? பெருக்கல்
பெருக்கல் வகுத்தல் இதுகள் தான் என்ன செய்ய போகுது நடக்க போகுது. அப்ப பரிமாணம் காண்றது யாருக்கும் கஷ்டம் இல்லை. பரிமாணம் காண்றது என்னன்னு யாருக்கும் கஷ்டம் இல்லை. எல்லாத்துலயும் பரிமாணம் அடிப்படையாக உன்னோட பரிமாணம் காண தெரிஞ்சிருக்கிறது. தெரிஞ்சாதான் ஒப்பிட முடியும். இதுக்கும் சமனான பரிமாணம் இப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கு முதலாவது உங்களுக்கு என்னது, ஒரு கணிதத்துல சமன்பாடு தெரியும். உதாரணத்துக்கு வேலையோட என்ன பரிமாணம் கேட்டோம்னா வேலையோட சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களோட சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சா காணும் பரிமாணத்தை என்ன செஞ்சிடலாம், நீங்க இலகுவா கண்டலாம். அப்ப சமன்பாடுகள் என்ன செய்யணும், நீங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். அதுக்காக வேண்டி நீங்க எல்லாத்துக்கும் சமன்பாடு உங்களுக்கு கேட்டுட்டு நிற்கப்பட்ட எல்லாத்துலையும் ஏன்னா நீங்க என்னது கடைசி அதாவது எக்ஸாம் எழுத போறதுக்கு வரைக்கும் இந்த சமன்பாடுகள் வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த 50 சமன்பாடையும் பாடமா கண்ட அவசியம் இல்லை. உங்களுக்கு 2.5 வேலை வரைக்கும் வரக்கூடிய சமன்பாடுகள் தெரிஞ்சிருந்தா சரி. அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும், அதுக்கு பிறகு நீங்க படிச்சுட்டே போவீங்க. அப்ப இப்போதுக்கு கேட்க போல வேலை வரைக்குமானதான் பெரும்பாலும் கேட்பாரு. சரியா, வேலை வரைக்கும் தான் பெரும்பாலும் கேட்பாரு. இப்ப அந்த இடத்துல இன்னும் சில இதை வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா இன்னும் ஒன்றுடைய பார்ப்போம். வலு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. வலு வேலை செய்யும் வீதம் என்று சொல்லி என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. வலு வந்துகிட்டு என்னது, சமன்பாடு வேலைக்கு நேரம். வேலைக்கான பரிமாணம் என்ன, வேலைக்கான அலகு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, அழகா பார்ப்போம். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. நேரம் என்னது, செகண்ட். அதாவது ஒன்றுக்கு பிரதியிட்டு பொருள் பிரதியிட்டு அலகுகளை ஒவ்வொன்றுக்கும். அதாவது நமக்கு அடிப்படை 7 தெரிஞ்சா சரி. அடிப்படை என்ன இருக்கு, 7. திணிவு, நீளம், அடுத்தது நேரம், வெப்பநிலை, அடுத்தது பதார்த்தத்தின் அளவு, அடுத்தது ஒளிச்செறிவு, அடுத்தது கரண்ட் மின்னோட்டம். இந்த 7 தெரிஞ்சிருந்தா காணும் எந்த கேள்வியும் செய்யலாம். 7 மட்டும்தான் உங்களுக்கு என்னது தேவை. 7 அலகு என்னத்துல அளப்போம், அலகு கேட்டா சொன்னா ஒவ்வொரு அலகு தெரிஞ்சா சரி. திணிவை கிலோகிராம்ல அளப்போம், நீளத்தை மீட்டர்ல அளப்போம், நேரத்தை செகண்ட்ல அளப்போம், கரண்ட் அம்பியர்ல அளப்போம். இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது பதார்த்தத்தின் அளவை மோல்ல அளப்போம், இது கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு பதார்த்தத்தின் அளவும், அடுத்தது வெப்பநிலை கெல்வின்ல அளப்போம். இதெல்லாம் சர்வதேச எஸ்ஐ அலகுகள். சரியா, அடுத்தது இந்த புதுசா வர்றது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு என்னத்தில் அளப்போம்னா கண்டலால் அளப்போம், சிடின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அதுல பரிமாணம் என்ன, திணிவுன்னு சொன்னா கேபிட்டல் M மாஸ். சரியா, நீளம்னா L லென்த். சரியா, அடுத்தது நேரம்னா T டைம். அடுத்தது வெப்பநிலை என்னன்னா டீட்டா. வெப்பநிலை நம்ம பொதுவாக சொல்றது என்ன, டீட்டான்னு தான். அடுத்தது மின்னோட்டம் கேட்கல I. மின்னோட்டம் கேட்கல அதுல பரிமாணம் I. சரியா, அடுத்தது பதார்த்தத்தின் அளவுன்னு சொல்லக்கூட கேபிட்டல் N என்று சொல்லுவோம், கேபிட்டல் N என்று சொல்லுவோம். அடுத்தது ஒளிச்செறிவை ஜூல். ஒளிச்செறிவு வந்துக்கிட்டு ஜூல்ங்கிற என்னது, இதால வந்துட்டு அதுல பரிமாணமாக இருக்க போகுது, அதுல பரிமாணங்களாக இருக்க போகுது. இப்ப இதுல அழகு என்ன வர போகுது, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. இங்க மேலுக்கு வரக்கூட என்னது செகண்ட் -1 ஆக வரப்போகுது. இதுவும் என்னது கூட்டுப்படும். அப்ப செகண்ட் -3 ஆக வரப்போகுது. பரிமாணத்தை பார்ப்போம். வேலையோட பரிமாணம் என்ன கண்டுபிடிச்சிங்க, ml2 t -2. நேரம் என்னது t, நேரத்தோட பரிமாணம் t. அப்ப இது மேலுக்கு போகல ml2 t -3. சரியா, இப்ப இது எல்லாருக்கும் தெளிவாக உன்னுடைய பரிமாணம் எப்படி காண்றன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த 7 தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு என்னது தெளிவாக காண முடியும். அப்ப உங்களுக்கு இதுவரைக்கும் பரிமாணம் என்னென்ன தெரியாதாங்களும் கூட என்ன செய்யலாம், இந்த கேள்விகளை செய்யலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு பார்ட், இது ஒரு கஷ்டமான இல்ல சிம்பிளான பார்ட். அதனால பரிமாணம்ங்கிறது என்ன மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அலகுகளும் பரிமாணங்கிற பாட்டு எடுத்துன்னு சொன்னா அலகுகளும் பரிமாணங்கிறது அலகுன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அலகுங்கிறது என்னன்னு சொன்னது தெளிவா பார்த்தோம். அந்த அலகுகளை வச்சு என்ன செஞ்சோம், அடுத்தது அலகுகளும் பரிமாணங்களை படிக்கிறதுக்கு பௌதிக கணியங்கிற ஒரு விஷயம் தேவை. இப்போ பௌதிக கணியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது பௌதிக கணியம் 2 வகையா பிரிவுன்னு சொல்லி பார்த்தோம். அடிப்படை வழிவந்தது. சரியா, அடிப்படை இதுல 7 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடிப்படையில இருந்து வழிவந்த கணியம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பரிமாணம் சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கல, பரிமாணம் சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கல. இந்த அடிப்படை பௌதிக கணியத்துல இருந்து ஒரு வழிவந்த பௌதிக கணியம் வருது இல்லையா, அடிப்படையில இருந்து வழிவந்தத்தை தொடர்பு படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுறதுதான் இந்த பரிமாணங்கள். அதாவது அடிப்படையில இருந்து இந்த வழிவந்த பௌதிக கணியத்தின் தொடர்புடைமைதான் பரிமாணங்கள். அடிப்படையில இருந்தா நம்ம என்ன செய்யறோம், இந்த வழிவந்த கணியத்தை கண்டுபிடிக்கும் பரிமாணத்தை.
அப்ப அந்த பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்புடமா என்னது பரிமாணமாக இருக்க போகுது. இது நமக்கு வரைவிலக்கண தேவையில்ல, தெரிஞ்சிருந்தா சரி. அப்ப அதுல 7 தெரிஞ்சிருந்தா, அதுல 7 பரிமாணம் தெரிஞ்சிருந்தா எல்லாத்துல பரிமாணம் கண்டுபிடிக்கலாம் தானே. அதுதான் என்னது அந்த 7 வச்சு நீங்க எந்த பரிமாணம், சில டைம்ல இப்படி ஒரு பரிமாணம் தர நியூட்டன் செகண்ட் -1 இது ஒன்றுட பரிமாணமாகும். சரியா? பச்சை பிள்ளை. ஏன் நியூட்டன்கிற ஒரு அடிப்படை ஒரு பௌதிக கணியமே இல்லை. நியூட்டன் என்னது வழிவந்தத்தை வச்சு நீங்க என்ன செய்ய இயலாது, பரிமாணம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப வழிவந்தத்துக்கு என்ன செய்யணும், அடிப்படையில இருந்தா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அடிப்படை 7 தெரிஞ்சிருந்தா என்னத்திர பரிமாணம் கண்டுபிடிக்கலாம். அப்ப என்னது இந்த வழிவந்தத்துக்கும் அடிப்படைக்கு இருக்கிற தொடர்பு தான் பரிமாணம். அப்ப பரிமாணத்தை கேட்டா அடிப்படையில இருந்து கண்டுபிடிப்பீங்க, அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப அடிப்படையில இருந்து பரிமாணத்தை என்ன செய்வீங்க, கண்டுபிடிப்பீங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு தெளிவு ஒன்று இருக்கும். சரி, இப்ப அடுத்தது பரிமாணம் அற்ற கணியங்கள்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. பரிமாணம் அற்ற கணியங்கள்னு சொல்லி சிலது இருக்குது. அந்த பரிமாணம் அற்ற கணியங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பரிமாணம் அற்ற கணியங்கள், பரிமாணம் அற்ற கணியங்கள். இந்த பரிமாணம் அற்ற கணியத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பரிமாணம் அற்ற கணியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கோணம். கோணம் தீட்டா எந்த ஒரு கோணத்துக்கும் என்னது பரிமாணம் இல்லை. எந்த ஒரு கோணத்துக்கும் என்னது பரிமாணம் இல்லை. இது கோணமெல்லாம் எங்க சம்பந்தப்படுதுன்னு சொன்னா அந்த சுழற்சியை கண்ட பாடப்பரப்புல என்ன செய்யும், இது பயன்படுத்தப்படும். அதுக்காக தான் சொல்றேன். கோணம்ங்கிறது என்னது, எந்த ஒரு சமன்பாட்டிலையும் என்ன செய்ய மாட்டுச்சு, பரிமாணத்தை தரமாட்டுச்சு. எந்த ஒரு சமன்பாட்டிலையும் பரிமாணத்தை என்ன செய்ய மாட்டுச்சு, தரமாட்டுச்சு. இதுக்குள்ள நம்ம பார்ப்போம் சைன், கோஸ், டான், இதெல்லாம் என்ன செய்ய மாட்டுச்சு, பரிமாணம் எதையுமே தரமாட்டுச்சு. அடுத்தது இதுல அழக பாத்தீங்கன்னு சொன்னா, கோணத்தை அளக்குறது என்னது, 2 அலகுகள் அளப்போம். ஒன்று ரேடியன், அடுத்தது ஸ்ட்ரேடியன், எஸ்ஆர் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரேடியன் சொல்லுவோம். ரேடியன் ஆர்ஏடின்னு சொல்லுவோம். ரேடியன், அடுத்தது ஸ்ட்ரேடியன். இந்த 2 இதால் அளப்போம். இது வந்துக்கிட்டு தலைக்கோணத்தை அளக்கிறதுக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பெருசா தேவைப்பட மாட்டேங்குது. தலைக்கோணம் அளக்கிறதுக்கு இதை வந்துக்கிட்டு திண்ம கோணம் அளக்கிறதுக்கு, திண்ம கோணம் வந்துட்டு அளக்கிறதுக்கு ஸ்டேடியம் வந்துக்கிட்டு பயன்படுத்தப்படும். சரியா? இரண்டுமே பரிமாணம் அற்றது. கோணங்கள் எதுவுமே என்னது பரிமாணம் அற்றது. அடுத்ததாக வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்தது இரண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா லோக், அண்டி லோக், எல்ஜி, இதெல்லாம் என்னது பரிமாணம் அற்றது. இதெல்லாம் என்னது பரிமாணம் அற்றதாக இருக்க போகுது. சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு, நீங்க சவுண்ட்ல படிப்பீங்க. பீட்டா சமன் 10 log I/I0 சொல்லி ஒரு சமன்பாடு படிப்பீங்க. இந்த பீட்டாங்கிற இதுக்கு வந்துகிட்டு பரிமாணம் இருக்கா, இதுக்கு அலகு இருக்குது, வெபர்னு சொல்லி உங்களுக்கு அலகு இருக்குது. ஆனால் இதுக்கு என்னது பரிமாணம் இல்லை. பரிமாணம் இல்லை. காரணம் என்ன, லொக்குக்குள்ள வருது. லொக்குக்கு எதுக்குமே எந்த ஒரு லொக் பெருமானத்துக்கும் அது ஒரு நம்பர் லொக்குக்குள்ள ஒரு இதை போட்டீங்கன்னா கடைசியா நம்பர் மட்டும் தான் வரும். அதுக்கு பரிமாணம் கிடைக்குமா? இதுக்குள்ளேயும் கடைசியா நம்பர். ஏன் இதுக்கு பரிமாணம் கிடைக்குதுன்னு சொன்னா, டீட்டாக்கு ஒரு பெருமதி போறீங்க. டீட்டா வந்துகிட்டு கடைசியா உங்களுக்கு 30 பாகைன்னு சொல்லி விட கிடைக்குது. இதுக்கு ஏதாவது அலகு இருக்குதா? ஒன்று ரேடியனுக்கு மாத்தலாம், 30 பாகைங்கிறது ரேடியனுக்கு மாத்தலாம். ஆனா இந்த ரேடியனுக்கு மாத்திரத்தால ஏதாவது அலகுகள் கிடைக்குதா? இல்லையே. இப்ப அலகுகள் இதுக்கு என்னது, ரேடியன் சொல்லி உங்களுக்கு ஒரு அலகு இருந்தாலும் கூட இவருக்கு பரிமாணம் இல்லை. ஏன்டா இவருக்கு நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு இப்படியா கிடைக்குது. ரேடியனுக்கு மாத்தினாலும் அது ஒரு நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு இப்படியா கிடைக்குது. நம்பருக்கு பரிமாணம் இல்லை. இப்போ ஒரு 5க்கு பரிமாணம் இருக்கான்னு சொல்லி 5க்கு பரிமாணம் இருக்கா, நம்பருக்கு பரிமாணம் இல்லை.
நீளத்துக்கு பரிமாணம் இருக்கு, மீட்டருங்கிறதுக்கு அழகு, அதுக்கு எல்லுங்கிற பரிமாணம் இருக்கு, திணிவுக்கு இருக்குது. ஆனா ஒரு நம்பருக்கு பரிமாணம் இருக்கா? இல்லை. இதுல விட கடைசியா நம்பர்லாம் கிடைக்கும், ரேடியனுக்கு மாத்தினால் நம்பர்லாம் கிடைக்கும். ரேடியங்கிறது ஒரு அழகு இருந்தாலும் அது என்னது, அதுக்கு விடையாக கிடைக்கிறது நம்பர், நம்பருக்கு பரிமாணம் இல்லை. லொக்குக்கும் என்னது கடைசியா விடையாக கிடைக்கிறது நம்பர், நம்பருக்கு பரிமாணம் இல்லை. சரியா? ஆனா இதுக்கு கோணத்துக்கு அழகு இருக்கு. சரியா? ரேடியன் சொல்லி அழகு இருக்குது, அடுத்தது ஸ்டேடியன் சொல்லி அழகு இருக்குது. தெளிவாக மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னும் இருக்குது, இன்னும் சில கணியங்கள் இருக்குது, இன்னும் சில கணியங்கள் இருக்குது, அதை சொல்லிட்டு போறேன். சாரண திணிவு நீங்க படிப்பீங்க, சாரண திணிவு படிச்ச விஷயங்கள் தான். சாரண திணிவு, சாரண திணிவுக்கும் என்னது, அழகு இல்ல. அழகு இல்ல, பரிமாணம் இல்லை. சாரண திணிவுக்கும் என்னது, பரிமாணம் இல்லை. அடுத்தது உராய்வு குணகம், அடுத்தது உராய்வு குணகம், உராய்வு குணகம். சரியா? இதுவும் பரிமாணம் இல்லை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள். அடுத்தது முறிவு சுட்டி, முறிவு சுட்டி, முறிவு சுட்டி. இதெல்லாம் நீங்க என்னது ஓலவெல்ல படிச்ச விஷயங்கள் தான். முறிவு சுட்டி, இதுக்கும் என்னது, பரிமாணம் இல்லை. அடுத்தது சாரீர பதன், இது ஒரு புது இது வந்துட்டு, ஆனா என்னது நீங்க சில டைம்ல ஓலவெல்ல படிச்சிருக்கலாம், படிக்காமலும் இருந்திருக்கலாம். சார் ஈரப்பதன், சார் ஈரப்பதனை வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்துகிட்டு ஹீட்ல படிப்பீங்க. சரியா? ஹீட்ல படிப்பீங்க. இதுக்கும் என்னது, பரிமாணம் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விகாரம், விகாரம், அடுத்தது திறன், இதுக்கெல்லாம் என்னது, பரிமாணம் இல்ல. விகாரம், திறன். விகாரம்ங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்பீங்க, விகாரம்ங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்பீங்க. இரண்டு நீளங்களை பிரிக்கிறது வரும். அப்ப இரண்டு நீளங்கள், அதாவது ஒரே கணியத்தை இன்னொரு கணியத்தால பிரிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பரிமாணம் வராது. தெளிவா? இதெல்லாம் ஏன் பரிமாணம் அற்றதாக வருதுன்னா, சிலதுக்கு எப்படி வருதுன்னு சொன்னா ஒரே கணியத்தை என்ன செய்யுது, அதே கணியத்தால. இப்ப உதாரணத்துக்கு நீளத்தை நீளத்தால பிரிச்ச பரிமாணம் வருமா? இல்ல. அதே மாதிரிதான் இதுவும். சரியா? இதை திணிவால பிரிவறதால சாரண திணிவு வருது, அதால பரிமாணம் இல்லை. சரியா? முறிவு சுட்டியாதான் வேகத்தை வேகத்தால பிரிவடும், அதால முறிவு சுட்டி வரும். சரியா? சாரீர பதன் அப்படிதான். சரியா? அதே மாதிரி விகாரமும் அதே மாதிரி தான், நீளத்தால. திறன்கிறது, திறன்கிறது வேலையை, அதாவது உன்னுடைய செய்யப்பட்ட வேலையை இன்னொரு வேலையால பிரிப்போம், அதுக்கு என்ன செய்ய மாட்டுச்சு, வர மாட்டுச்சு. பரிமாணம் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டுச்சு. அப்ப ஏன் இதுக்கு வராதுக்கு காரணம், ஒரே கணியத்தை இன்னொரு கணியத்தால பிரிபடுறதால என்ன செய்ய மாட்டுச்சு, அதே கணியத்தால பிரிபடுறதால அதுக்கு என்ன செய்ய மாட்டுச்சு, பரிமாணம் வர மாட்டுச்சு. இப்ப இவ்வளவு வந்துகிட்டு பரிமாணம் அற்றதை அறியும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அடுக்குகள், அடுக்குகள். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுக்குகள். இப்போ y சமன் x வர்க்கம். சரியா? இதை என்ன சொல்லுவோம், நம்ம அடுக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு நம்பர், நம்பருக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு y சமன் x t, இந்த டீக்கு பரிமாணம் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டீக்கு பரிமாணம் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுக்குகளுக்கு எப்போது பரிமாணம் இல்லை. அடுக்குகளுக்கு என்னது, பரிமாணம் இல்லை. இந்த டி எல்லாமாக்குறதுக்கு இன்னொரு சேர்வை எதுனாலே வரும், டி லாம்டா அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். சரியா? இந்த டி லாம்டான்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒன்று என்ன செய்யும், கேன்சல் ஆகிடும். இப்போ டீக்கு வந்துக்கிட்டு நேரம்னு சொல்லி வச்சுக்கணும், நேரத்துக்கு பரிமாணம் டி. அப்போ லாம்டாக்கு என்ன பரிமாணம் இருக்கும், டி மைனஸ் ஒன். டி தர டி மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி என்ன செய்யும், ரெண்டு பேர் தரும். டியும் டி மைனஸ் ஒன்னும் பெருக்குப்பட்டா இங்க ஒன்று மைனஸ் ஒன்று, கூட்டுப்பட்டா ஒன்று பிளஸ் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம். அடுக்கு பூஜ்ஜியம் ஆயிரும். அடுக்கு என்ன செஞ்சிடும், பூஜ்ஜியம். அது தெளிவா சொல்ல என்னன்னா, மேலுக்கு வர அடுக்குக்கு எதுக்குமே என்னது, பரிமாணம் இல்லை. மேலுக்கு வர அடுக்கு எதுக்குமே என்னது, பரிமாணம் இல்லை. உதாரணத்துக்கு டி லம்டாங்கிற ஒரு அடுக்கு வருதுன்னு சொன்னா, இப்படி ஒரு சமன்பாடு வருதுன்னு சொன்னா, டிங்கிறது நேரமா இருந்துச்சுன்னா பரிமாணம் என்னது, டி. அப்ப லம்டாக்கு என்ன பரிமாணம் இருக்குன்னு சொல்லி கேட்டா டி மைனஸ் ஒன். ஏன் டி மைனஸ் ஒன் வர போதும், இதுல பரிமாணம் இல்லை. பரிமாணம் இல்லாம வரணும்னா டியையும் டி மைனஸ் ஒன்னையும் பெருக்கினா பரிமாணம் மற்றதை வர போகுது. என்னன்னா இங்க ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டையும் கூட்டுப்படும் போது என்ன பூஜ்ஜியமா மாறும். அப்ப அடுக்கு இல்லை. சரியா? அப்ப இது என்னது, பரிமாணம் அற்றது. பரிமாணம் அற்றது எது, மேலுக்கு வர அடுக்கு. சரியா? அப்ப இவ்வளவும் என்னது, பரிமாணம் அற்றது அகரிக்க போகுது. பரிமாணம் அற்ற கணியங்கள் அகரிக்க போகுது. இவ்வளவுதான் நீங்க என்னது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு சமன்பாடுல வருதுன்னு சொன்னா அதை பரிமாணம் அற்றதா இல்லையான்னு தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம், நீங்க
அதுக்கு பிறகு இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு சமன்பாடு வருது y சமன் a sin ஒமேகா t. இப்போ இந்த சைனுக்கு பரிமாணம் இருக்கா இல்ல, அப்ப a ட பரிமாணம் தான் y ட பரிமாணம், அவ்வளவுதான் விஷயம். சைனுக்கு பரிமாணம் இல்லை, அப்ப a ட பரிமாணம் தான் y ட பரிமாணம். அப்ப இந்த பரிமாணமற்ற கணியங்கள் தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம், உங்களுக்கு சில கேள்விகள்ல வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் பரிமாணங்களை. அப்ப இதுவும் உங்களுக்கு என்னது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளா நார்மலா என்ன செஞ்சு கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பரிமாணங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமன்பாடு வந்துச்சுன்னு சொன்னா அந்த சமன்பாடுகள்ல எது ஒரே பரிமாணம் இருக்க போது எது வேறுபட்ட பரிமாணங்கள் இருக்க போகுதுன்னு சரி நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு வந்து தாரணம். உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு ax சக by ஈக்குவல் டு 10 இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. இந்த சமன்பாடுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா கூட்டுப்படுற கணியங்கள் கழிவர்ற கணியங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது, சமனான பரிமாணங்களை கொண்டிருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சமன்பாடு எடுக்கன், அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பரிமாணம் மட்டும் செய்ய போகுது. y சமன் e over t சக ab இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு இருக்குது v சமன் ax minus y இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த முதலாவது சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா பரிமாணங்களை பார்க்கும்போது y ட பரிமாணம் e over t ட பரிமாணம் அடுத்தது ab ட பரிமாணம், இந்த மூன்று பரிமாணங்களும் சமனாக இருக்கு. ஏன் இந்த மூன்றும் சமனாக இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கால அதாவது இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு அங்கால இருக்கிற பரிமாணம் சமன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது சமனுக்கு இங்கால என்ன பரிமாணம் இருக்குதோ அதே பரிமாணம் தான் என்னது இங்காலையும் இருக்கும். அது 100% என்னது உண்மையானது. அப்ப இங்காலையும் சமனுக்கு இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு அங்காலையும் இருக்க போகுது. அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கூட்டுப்படுற இடம் இருக்குதானே, இந்த கூட்டுப்படுற ஏதாவது ரெண்டு சமன்பாடுகள் ரெண்டு கணியங்கள் கூட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த இரண்டு கணியங்களும் பரிமாணங்கள்ல சமனாக இருக்கும். இரண்டு கணியங்கள் கூட்டுப்பட்ட இரண்டு கணியங்கள் பரிமாணங்கள் எப்படி போகுது, சமன் அறிய போகுது. ரெண்டு கணியங்கள் கழிப்பட்டுச்சுன்னா இரண்டு கணியங்களோட பரிமாணங்களும் சமனாக இருக்க போகுது. அப்ப இந்த ஈட்டியோட பரிமாணமும் ஏவியோட பரிமாணமும் சமனாக இருக்கும். அப்ப இது ரெண்டும் சமன்டா பரிமாணம், அந்த ரெண்டும் எனக்கு வைக்கு சமனா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வைட பரிமாணத்தை கேட்டா இதுல பரிமாணத்தை கொடுக்கலாம், இல்லாட்டி இதுல பரிமாணத்தை கொடுக்கலாம். என்ற இது ரெண்டும் சமனே. அப்ப இது நான் ஒன்றை கொடுத்தா சரி. அப்ப அதே மாதிரி வீட பரிமாணம் என்ன இருக்க போகுது சொல்லுங்க. அப்போ வீட பரிமாணத்தை சொன்னீங்க என்ன சொன்னா வீட பரிமாணம் ஏஎக்ஸுக்கு சமனா இருக்கும், வைக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப தெளிவா வளையும் கொள்ளுங்க. ஒரு சமன்பாட்டுல கழிப்பட்டு கூட்டுப்பட்ட மாதிரி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, அந்த பரிமாணங்கள் என்ன எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்றேன் நான். இதுக்கு வாரன் இருங்க. இன்னும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னும் ஒரு உதாரணம். p minus a over b, b minus b சமன் k. சமன் k இல்ல y எடுக்கு y. சரியா? இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல இவர பரிமாணமும் இவர பரிமாணம் வைக்கு சமனா இருக்கு. சொல்லலாமா? சொல்லணுமா? அதாவது நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும். வைட பரிமாணம் ஈக்குவல் டு p minus a over b சமன் b minus b. இல்லாட்டி இப்படி இன்னொரு முடிவு எடுக்கணும். y சமன் p பரிமாணம் சமன் a over b பரிமாணம் சமன் b பரிமாணம் சமன்
பி. இது சரியா இருக்குமா? இது இது பிள்ளையான ஒரு விஷயம். ஏன் பிள்ளைன்னு சொன்னா பெருக்கு படுறத உங்களால என்ன செய்யலாம் சமன்னு சொல்லி கட்டாயம் எடுக்க முடியாது. சரியா? அப்ப y ஈக்குவல் டு பி a மைனஸ் பிங்கிறதும் b மைனஸ் பிங்கிறது சமன் என்ன செய்யலாது எடுக்க முடியாது. காரணம் என்ன? பெருக்கு படுறத உங்களால செய்யலாது. அதாவது இங்க கழிப்பட்டு தான் இருக்குது. ஆனால் கழிப்பட்டு இருந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியாது. இரண்டும் பெருக்கப்பட்டு இருக்குது. பெருக்கப்பட்டு இருக்கும் போது உங்களால என்ன செய்யலாது என்ன செய்ய முடியாது. இவர பரிமாணங்கள் சமன் சொல்லி எடுக்க இயலாது. அதே மாதிரி y சமன் தனித்தனியே நீங்க என்ன செய்யலாது p பரிமாணம் 7 AOB பரிமாணம் 7 எடுக்க முடியாது. நீங்க அப்படி எடுக்கணும்னு சொன்னா அடைப்பு நீக்கி அதாவது பிளஸும் மைனஸும் மட்டும் தான் வரணும். இப்ப உதாரணத்துக்கு y சமன் p பிளஸ் ab சக b மைனஸ் b இப்படி இருந்தா இது ஓகே. அதாவது இது இப்படி ஒரு சமன்பாடாக இருந்துச்சுன்னு சொன்னா பிளஸும் மைனஸ் பெருக்கல் எதுவுமே இல்லை பிளஸும் மைனஸும் தான் இருக்குன்னு சொன்னா இப்படி நீங்க என்ன செய்யலாம் எடுக்க வேண்டும். ஆனா இதுக்கு என்ன செய்யலாது இப்படி உங்களால எடுக்க முடியாது. சரியா? அப்ப தெளிவாக இது என்னது உங்களுக்கு வழங்கி இருக்கும். அப்ப இதுக்கு எப்படி எடுக்கலாம்னு சொன்னா இதுக்கு என்ன இதுல எடுக்கலாம்னு சொன்னா பரிமாணங்கள் சமன்னு சொல்லி எடுக்கலாம்னு சொன்னா பீட பரிமாணமும் a over b பரிமாணமும் சமனாக இருக்கும். அதே மாதிரி கமா b பரிமாணமும் b பரிமாணமும் சமனாக இருக்கும். அதாவது ஒரு அடைப்புக்குள்ள இருக்கக்குள்ள இல்லாட்டி ஒரு கோவையாக இருக்கும் போது அந்த கோவையில இரண்டு கணியங்கள் கூட்டுப்படுமோ கழிபடுமோ கூட்டுப்படுறதாகவோ இல்லது கழிபடுறதாகவோ இருந்துச்சுன்னு சொன்னா அதுல பரிமாணங்கள் எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு y சமன் x squared plus 2z plus m தர a சக b இப்படி ஒரு கோவை இருக்குது. இப்படி ஒரு கோவை இருந்துச்சுன்னு சொன்னா இதுல இந்த கோவையை ஒவ்வொருத்த பெருக்கப்படுற இந்த தனித்தனி கோவையை நீங்க என்ன செய்யணும் எடுக்கணும். இதுல x ஸ்கொயர்ட் பரிமாணம் 2z பரிமாணத்துக்கு சமன் அறியும். அதே மாதிரி m பரிமாணத்துக்கு சமன் அறியும். இப்ப இதை எடுத்தீங்கன்னு சொன்னா a பரிமாணம் b பரிமாணத்துக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப தெளிவாக வழங்கி இருக்கு உங்களுக்கு. அதாவது ஒரு கோவை தனி கோவை பெருக்கப்படுற கோவைகள்ல தனித்தனி கோவையை நீங்க என்ன செய்யணும் உடைச்செடுக்கணும். அந்த கோவையில கூட்டுப்படுற கழிபடுறது எப்படி இருக்க போகுது கூட்டுப்படும் கழிபடக்கூடிய அனைத்துமே என்னது பரிமாணங்களை சமன் அறிக்க போகுது. உதாரணத்துக்கு இந்த சமன்பாடை இன்னும் ஒரு வடிவத்தில் நான் மாத்துறேன். நான் என்ன செய்யறேன் சேஞ்ச் பண்றேன். இப்ப சொல்லுங்க இந்த சமன்பாடு p சமன் AOVங்கிறது சரியா? ஓ தெளிவாக உண்மை. என்ன சொன்னா x என்னது வெளியெல்லாம் பெருக்கப்பட்டு ஆனா ஈக்குவல் டு x இது போல x பரிமாணத்துக்கு இது என்னது சமனாக இருக்க மாட்டுச்சு. ஆனா இது என்னது pயும் AOVயும் ஒரு கோவையாக இருக்குது. அதுக்குள்ள கூட்டுப்படுதோ அல்லது கழிப்பட்டோ நடந்துச்சுன்னா அதுல பரிமாணங்கள் எப்படி இருக்க போது சமனா இருக்க போது. அதே மாதிரி இந்த கோவை எடுத்தீங்கன்னா b பரிமாணமும் எப்படி இருக்க போது சமனாக இருக்கும். சரியா? இப்ப அடுத்தது இந்த இதுக்கு வருவோம். இந்த உதாரணத்துக்கு வருவோம். இந்த உதாரணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா ax by சமன் 10 ஒரு நம்பருக்கு பரிமாணம் இருக்குதா? இது பரிமாணம் அற்றது. அப்ப சமனுக்கு இங்காலதும் சமனுக்கு அங்காலதும் சமனாக இருக்க போகுது. அப்ப இங்கால இருக்கிறதும் சமனாக இருக்கும். அப்ப 10க்கு பரிமாணம் இல்லாட்டி அப்ப இதுக்கு என்னது பரிமாணம் அற்றது. அப்ப தெளிவானீங்களா? இங்கால சமனுக்கு இங்கால சமன் என்னது பரிமாணம் இல்லைன்னு வரையும். அப்ப இங்கால என்னது சமனுக்கு அங்கால பரிமாணம் அற்றதுன்னு சொல்லி வந்துச்சு. அப்ப பரிமாணம் அற்றதுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க ax சமன் by இது ரெண்டுமே எப்படி இருக்குது கூட்டுப்படுது பரிமாணங்கள் சமனாக இருக்கும். டோட்டல் ஈக்குவல் டு பரிமாணம் அற்றது. அப்ப இதுவும் பரிமாணம் இல்லை இதுவும் பரிமாணம் இல்லை. அப்ப என்னது மொத்த கோவையும் பரிமாணம் அற்றதுன்னு சொன்னா இதுல பரிமாணமும் இதுக்கும் பரிமாணம் இல்லை இதுக்கும் பரிமாணம் இல்லை. தனித்தனியா என்ன செய்யலாம் எடுக்க முடியும். அதாவது என்னன்னா இதுவும் சமன்
இதுவும் இதுவும் என்னது சமன். மொத்தமாக பரிமாணம் இல்லாட்டி இதுக்கும் பரிமாணம் இல்லை இதுக்கும் பரிமாணம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யணும் எடுக்கல. ஏன்னா இது ரெண்டும் சமன் தானே. சமன்கிறதால மொத்தத்துக்கு பரிமாணம் இல்லாட்டி இதுக்கும் பரிமாணம் இல்லை இதுக்கும் பரிமாணம் இல்லைன்னு சொல்லி என்னால தெளிவாக எடுக்க முடியும். சரியா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். சில இடங்கள்ல வரைவிலக்கணம்னு சொல்லி வருந்தானே, வரைவிலக்கணங்கள். அந்த வரைவிலக்கணங்கள்ல வரக்குள்ள அதுக்குரிய சமன்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னது சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு முதலாவது ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வீதம்ங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வீதம்னு சொன்னா ஒரு சமன்பாட்டுல வீதம்னு சொல்லி வருதுன்னு சொன்னா, அதாவது உன்னை வீதம்னு சொல்லி கதைக்காருன்னு சொன்னா ஒரு பந்தியில அந்த வீதம் என்னத்தை செல்லுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப வீதம்னு சொல்றது, இப்ப ஒரு ஆள் சொல்றாரு ஒரு கேள்வியில வேலை செய்யும் வீதத்தை காண்க. வேலை செய்யும் வீதத்தை காண்க. வேலை செய்யும் வீதத்தை காண்க. இந்த வீதம் என்னத்தை செல்லுதுன்னு சொன்னா எந்த ஒரு சமன்பாடு வேலை செய்யும் என்னத்தை சொல்றாரு வேலையிட வீதம். அப்ப என்னத்திர வீதம் கேட்காரோ அதை நேரத்தால பிரிக்கிறது தான் என்னது இந்த வீதம்ங்கிறது செல்லுது. வேலை செய்யும் வீதம் சொன்னா வேலையை நேரத்தால பிரிக்கிறது தான் என்னது இந்த வேலை செய்யும் வீதம். அப்ப வீதம் என்னத்தை செல்லுது என்னத்தை கேட்கறா அதை நேரத்தால பிரிக்கிறது. அதாவது உந்த மாற்ற வீதம். உந்த மாற்ற வீதம் சொன்னா என்னது உந்தத்தை நேரத்தால பிரிக்கிறது. உந்தத்தை நேரத்தால பிரிக்கிறது. என்ன வரப்போகுது விசை வரும். உந்தத்தை நேரத்தால உந்த மாற்றத்தை நேரத்தால பிரிச்சா விசை வந்துட்டு கிடைக்க போகுது. அப்ப வேலையை நேரத்தால பிரிக்க கூட பளு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். இடப்பெயர்ச்சியை நேரத்தால பிரிச்சா என்னது வேகம் வந்துட்டு கிடைக்க போகுது. அதே மாதிரி வேக மாற்ற வீதம். வேக மாற்றத்தை நேரத்தால பிரிச்சிங்கன்னா வேக மாற்ற வீதம்னா வேக மாற்றத்தை நேரத்தால என்ன செய்யணும் பிரிக்கணும். அதான் என்னது அது வந்துட்டு 6 முடிவுகளை தரும். சரியா? அப்ப வீதம்ங்கிறது என்னத்தை செல்லுதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது படித்திறன். சமன்பாடுகள்ல அல்லது ஒரு இதுல வந்துகிட்டு படித்திறனை பத்தி கதைச்சிருந்தாருன்னு சொன்னா என்னது படித்திறனை பத்தி கதைச்சிருந்தாருன்னு சொன்னா அதுல படித்திறன்ல முதலாவது நம்ம பார்ப்போம் வேக படித்திறன். சில விஷயங்கள் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. நிறைய கிளாஸ்ல போயிருப்பீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. சரியா? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் என்ன செய்யலாம் பிறகு வரக்கூடிய யூனிட்ல நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். அதுக்காண்டி தான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லித்தார். சரியா? வேக படித்திறன் சொன்னா படித்திறங்கிறது இங்க என்னன்னு சொன்னா உண்ட நீளத்தால பிரிக்கிறது தான் என்னது படித்திறனாக இருக்க போகுது. உண்ட நீளத்தால பிரிக்கிறது என்னது படித்திறனாக இருக்க போகுது. அப்ப வேகத்தை நீளத்தால பிரிக்கிறது வேக படித்திறன். அடுத்தது இரண்டாவது பார்ப்போம் அமுக்க படித்திறன். அமுக்கத்தை நீளத்தால பிரிக்கிறது அமுக்க படித்திறன். அடுத்தது வெப்பநிலை படித்திறன் மூணாவது. இந்த 3 படித்திறன் நீங்க படிப்பீங்க. பிறகு வேக படித்திறன் சொல்லியோட்டு படிப்பீங்க. அது வந்துக்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்பீங்க. அமுக்க படித்திறன் சொல்லியோட்டு படிப்பீங்க. அதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்பீங்க. இது வந்துக்கிட்டு வெப்பநிலை படித்திறங்கிறது ஹீட்ல வந்துட்டு படிப்பீங்க. வெப்பநிலை படித்திறன். இந்த வெப்பநிலையை நீளத்தால பிரிக்கிறது வெப்பநிலை படித்திறன். இந்த விஷயம் என்னது தெரிஞ்சிருக்கணும். அப்போ உண்ட நீளத்தால பிரிக்கிறது படித்திறன் அகரிக்க போகுது. என்னத்திர படித்திறன் கேட்காரோ அப்போ வேகத்திர படித்திறன் கேட்டா வேகத்தை நீளத்தால பிரிக்கிறேன். அமுக்கத்திர படித்திறன் கேட்டா அமுக்கத்தை நீளத்தால பிரிக்கிறேன். வெப்பநிலையில படித்திறன்னா வெப்பநிலை நீளத்தால பிரிக்கிறேன். அவ்வளவுதான். சரியா? அடுத்தது இப்ப சமன்பாடுல ஓரலகு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லுவார். இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். மூன்றாவது ஓரலகு. உதாரணத்துக்கு சொல்றேன். ஓரலகு கணவனுடைய பதார்த்தம் ஒன்றின் திணிவு என்னன்னு சொல்லுவோம். ஓரலகு கணவனுடைய பதார்த்தத்தின் திணிவு. அதாவது ஒன்றுடைய வசனம் தந்தாருன்னா அதுக்கு சமன்பாடு உருவாக்க தெரிஞ்சிருக்கேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம் சமன்பாடு உருவாக்க தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது மெக்கானிக்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேள்வியிலையும்
சமன்பாடுகள் உங்களுக்கு உருவாக்க தெரியுங்க. சில டைம்ல ஒரு கேள்வி 2024-23ஆம் ஆண்டுல ஒரு கேள்வியில சமன்பாடு உருவாக்க தெரியாம பிராக்டிக்கல்ல மார்க்ஸ் போனிச்சு நிறைய பேருக்கு. சரியா? அதுல அதாவது என்னடா எந்த ஒரு இதுக்கும் சமன்பாடு உருவாக்க தெரிஞ்சுங்க 2020 ஏதோ ஒரு வருஷம் நீங்க மறந்துட்டு. சரியா? அப்ப ஓரளவு சொன்னா ஓரளவு கனவுகளோட பதார்த்தத்தை திணிவு நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா அடர்த்தின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு எப்படி உருவாக்குறேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் கொண்டு வா ஓரளகு என்ன சொல்லி எண்ணத்தை தாராரோ அதை என்ன செய்யணும் கீழுக்கு நம்ம பிரிக்கிறது அழகு கனவளவு தாராரு. ஓரளகு பக்கத்துல என்னத்தை தாராரு கனவளவு. ஓரளகு என்ன சொல்லி கனியம் தருவாதானே அதை ஒன்று அந்த கனியத்தை என்ன செய்யணும் பிரிக்கணும். இங்கால தாரத்தை மேலுக்கழினா சரி திணிவிங்கு கனவளவு என்ன தரப்போகுது அடர்த்தி வந்துட்டு வரப்போகுது. அதாவது ஓரளவுக்கு பக்கத்துல வாரது பிரிபடக்கூடியது வரும். ஓரளவுக்கு பக்கத்துல வாரது பிரிபடக்கூடியது அப்படின்னா சரி ஓரளவு சொன்னா ஓரளகால நம்ம பிரிக்க போறோம். என்னது அங்கால வாரத்தை மேலுக்கழினா சரி இவ்வளவுதான் இந்த சமன்பாடு உருவாக்க இல்லை. சரியா?